திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த ஓணாங்குட்டை காப்புக்காட்டில் மாடு மேய்த்துக் கொண்டிருந்த நபர் துப்பாக்கி குண்டு பாய்ந்து படுகாயமடைந்துள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் அரவிந்த் வழங்கிட கேட்கலாம். அரவிந்த், வணக்கம். இந்த சம்பவம் எப்பொழுது அரங்கேறியது? மாடு மேய்த்திருந்த நபர் மீது எப்படி துப்பாக்கி குண்டு பாய்ந்தது? விசாரணையின் முதற்கட்ட தகவல்கள் என்ன? அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே உள்ள பேரணாம்பட்டு எல்லைக்குட்பட்ட ஓணாங்குட்டை பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி ராமசாமி. இவர் ஓணாங்குட்டைக்கு அருகே உள்ள காப்புக்காடு பகுதியில் வழக்கம் போல இன்றும் தனது ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். இன்று மதியம் சுமார் ஒரு மணி அளவில் அவர் மீது திடீரென மர்ம நபர்கள் எங்கிருந்தோ சுட்ட துப்பாக்கி குண்டு ஒன்று ராமசாமியின் வயிற்றில் பாய்ந்துள்ளது. இதனால் அலறி துடித்த ராமசாமியை அங்கிருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக பேரணாம்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்த நிலையில் பேரணாம்பட்டு அரசு மருத்துவமனையில் அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு அங்கிருந்து கவலைக்கிடமான நிலையில் வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். இது குறித்து உமராபாத் காவல்துறையினர் மற்றும் பேரணாம்பட்டு காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் 365 நாட்களும் உங்களுக்கு வருமானம் வேணுமா? இங்க ஒருத்தர் கோழி பண்ண வச்சு மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. வனப்பகுதிக்குள் துப்பாக்கியை கொண்டு சுட்டது யார் என்பது குறித்து வனத்துறையினரும் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். யாரேனும் மர்ம நபர்கள் அல்லது சமூக விரோதிகள் வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக வனத்துக்குள் புகுந்துள்ளனரா என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் தற்போதைக்கு வனத்துறையினரும் காவல்துறையினரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரவிந்த், உங்களோட விரிவான தகவல்களுக்கு